ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாய்பாபா உனக்காக ஒரு சுப செய்தியோட உன் மனதை மகிழ்விக்கும் நோக்கத்தோடு தான் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். நிறைய நல்ல காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் செஞ்ச உனக்கு இப்போது இந்த பதிவு கண்களில் பற்றுக்குனாலே உனக்கான நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டினா இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேனேன்னு செல்லமே. நீ எந்த அளவுக்கு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாக உழைக்கவும் தயாராக இருக்கணும். ஏன்னா வெற்றி பெறணும்னா அதுக்கேற்ற முழு முயற்சியையும் உனக்காக நீதானே செய்யணும். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக, நீ சந்தோஷமாக ஜெயிக்கணுன்றதுக்காக உனக்காக யாரும் இங்கே எதுவும் செய்ய போகிறதில்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீ எல்லா வகையிலும் முயற்சி செய்ய பழகு. உனக்கு பிடிக்காததை யார் சொன்னாலும் செய்யாதே. ஆனால் உனக்கு பிடிக்கிறதை இந்த உலகமே எதிர்த்தாலும் நீ தாராளமாக சந்தோஷமாக செய்யலாமேன்னு செல்லமே. இந்த உலகமே இப்போது நிரந்தரமே இல்லாத வெறும் பணத்துக்காக, வெறும் தாளுக்காக, அந்த பணத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக நிம்மதி இல்லாமல் ஓடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வெறும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏன் மனுஷன் நிம்மதி இல்லாமல் விடணும்? சம்பாதிச்ச பணத்தை நாளைக்கு அள்ளிக்கிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு இங்கே யாரும் இந்த உலகத்தை விட்டு போக போகிறதில்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் அந்த காசு பணம் எல்லாம் மரியாதையாக தேவைப்படுது. அதனால் எதுவும் ஒரு அளவோடு இருக்கும்படி தேவைக்கு மட்டும் சம்பாதிச்சினா போதும். அதை விட்டுட்டு இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு தேவைகளையும் அதிகப்படுத்திக்கிட்டு பணத்தை தேடி ஓடி நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படாதே. உனக்காக பெரிய பணக்கார அப்பாவும் இல்லை, சுகத்தை கோடி கோடியாக சொத்து சுகத்தை சேர்த்து வைக்க யாருமும் இல்லை, பணமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் சொந்த உழைப்பையும் சுய உழைப்பையும் நம்பி ஓடிக்கொண்டிருக்கும் உனக்கு இந்த சாயப்பா நிச்சயம் துணையாக இருப்பேன். ஆனால் அதுக்கு நீ முதல்ல மனசில் மகிழ்ச்சியை வச்சுக்கணும். தேவையற்ற துன்பத்தை தூக்கி போட்டுடு. மகிழ்ச்சியும் துன்பமும் வெளியிருந்து உருவாகலை, உன் மனசுலேருந்து தான் உருவாகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. மனதிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் ஒரு அளவோடு வச்சுக்கோ. துன்பத்தை தூக்கி போட்டுட்டு எப்போதுமே மனசில் மகிழ்ச்சி மட்டும் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. யாரோ ஒருவர் உன்னை வெறுப்பதை போல யாரோ ஒருவர் உன்னை நேசிக்கவும் ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் எப்போதும் வெறுக்கும் மனிதர்களை பற்றியே யோசித்து கவலைப்படாமல் உன்னை நேசிக்கும் மனிதர்களை நினச்சி நல்ல விதமாக உன் வாழ்க்கையை நேர்மறையாக வாழ தயாராகு. எப்போதும் எதுக்காகவும் உன் மனசை நீயே காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு கவலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். உனக்கு தேவையான ஆறுதலை கொடுத்து அன்பை செலுத்தி உன்னை அள்ளி அரவணைக்க இந்த சாயப்பா இருக்கிறேன் அல்லவா. எதுக்காகவும் கவலைப்படாமல் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. ஒரு மனுஷன் கோபப்படும் போது அவனோட ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்கும். ஒரு முறை இரத்த கொதிப்பு வந்துச்சுன்னா அதை மறுபடியும் சரி செஞ்சு ரத்தத்தை அமைதிப்படுத்துறதுக்கு உன் உடம்புக்கு 8 மணி நேரம் தேவைப்படும்ன்றது உனக்கு தெரியுமா? தேவையில்லாமல் யாரோ செஞ்ச ஒரு தப்புக்காக நீ கோபப்பட்டு ரத்தத்தை கொதிக்க வச்சு திரும்ப அதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு 8 மணி நேரம் உடம்பை செயல்பட வச்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற? ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் அதை மன்னிக்க கற்றுக்கோ. தெரியாமல் செஞ்சுட்டேன்னு அவங்க சொன்னாங்கன்னா சரின்னு ஏற்றுக்கிட்டு பிரச்சனையை முடிச்சு விடணுமே தவிர பிரச்சனையை முற்றி அதிகமாக்கி கத்தி கூப்பாடு போடவோ சண்டை போடவோ திட்டவோ வேண்டாம். நீ எல்லாருக்கும் விட்டு கொடுத்து இறங்கி தாழ்ந்து அனுசரித்து போகிறதுனால அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்காம போயிடுவாங்களோன்னு நீ யோசிக்க வேண்டாம். இந்த உலகத்தில் யாருமே 1000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. யார் என்ன நினச்சா உனக்கு என்ன? அடுத்தவங்க உன்னை உயர்வாக நினைப்பதாலோ அடுத்தவர்கள் உன்னை தாழ்வாக நினைப்பதாலோ உன்னுடைய மதிப்பு எந்த விதத்திலும் குறைஞ்சு போக போகிறதில்ல. நீ யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதனால் நீ இல்லாத போது உன்னை பற்றி தப்பாக பேசும் மனிதர்களையும் உன்னை தாழ்வாக பேசும் மனிதர்களையும் நீ கண்டுக்கவோ கணக்கில் எடுத்துக்கவோ வேண்டாம். உனக்கு துணையாக, உனக்கு ஆதரவாக, உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவே கூடாது என் செல்லமே. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து தடைகளை தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எல்லாமே
நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கூர்மையாக கவனிக்கணும்னா தனியாக இருப்பது தான் சிறந்தது. தனியாக இருந்துக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை கூர்மையாக கவனி. நல்லா தெளிவாக சிந்திக்கணும்னாலும் தனியாக இருப்பது தான் நல்லது. தனியாக இருக்கும்போது தான் நல்லா தெளிவாக யோசித்து தெளிவான முடிவையும் எடுக்க முடியும். நீ சிந்திச்சதை செயல்படுத்துவதற்கும் தனியாக இருப்பதே சிறந்தது. அதனால் எப்போதும் எல்லாரும் உன் கூடவே இருக்கணும், யாராவது உனக்கு துணைக்கு இருக்கணும்னு அடுத்தவங்களை எதிர்பார்க்காதே. தனியாகவே உனக்கான செயல்களை சரியாக சிறப்பாக செய்ய பழகு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவனை திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்க முன்னால் அவங்க பார்க்குறதுக்கு பெருமையாக வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு மனிதர் இறந்து போயிட்டானா அவங்கள இந்த உலகம் எவ்வளவு சீக்கிரமாக மறந்துடுதுன்றதை யோசிச்சுப்பாரு. ஒரு மனிதன் இறந்தால் கூட அவன் வீட்டு தெருமுனைக்கு வர்ற வரைக்கும் நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக வர்ற மனிதர்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது மட்டும்தான் முகத்தை சோகமாக வச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு 2 நாளில் அவரை பற்றி பேசுகிறதையே மறந்துடுவாங்க. இப்படி யாருன்னே யோசிக்காத, யாருன்னே தெரியாத, அவங்கள பற்றியே அக்கறை கொள்ளாத மனிதர்களுக்காக நீ எதையும் தியாகம் செய்யவோ அடுத்தவர்களை திருப்திப்படுத்தவோ நினைக்காத. உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உனக்கு திருப்தியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ தயாராகு. ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போனதுக்கு காரணம் உன் குணம் சரியில்லை, நீ சரியில்லைங்கிறது கிடையாது. அவர்களுடைய கெட்ட குணத்துக்கு ஏற்றார் போல உன்னால் நடந்துக்க முடியலை, ஒத்து போக முடியலைங்கிறதால தான் அவங்களுக்கும் உனக்கும் சரி வராதுங்கிறதால தான் அவங்களுக்கு உன்னை பிடிக்காமல் போகுது. யாருக்கு உன்னை பிடிக்கலைனாலும் அதுக்காக நீ கவலைப்பட அவசியம் இல்லை என் செல்லமே. ஏன்னா இந்த சாயப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச என் செல்ல குழந்தையான உனக்கு என்ன பிடிச்சாலும் நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். பல புண்ணியம் செஞ்சு நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படவோ கெட்டு போகவோ விட்டுட மாட்டேன். உன் உண்மைக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் சேர்த்து உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். எல்லாரும் தூங்கும்போது யார் ஒருவர் தன்னுடைய இலக்கை நோக்கி தன் குறிக்கோளை நோக்கி உழைச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவர்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீயும் உயரணும், ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் சுருக்கி எறியப்படும் பறவைகள் எப்படி சிறகை விரித்து பறக்குமோ அதே போல் நீ பறக்க தயாராகு. பறவைகளுக்கு சிறகு முளைத்தாலும் அது உடனே சில பறவைகள் பயந்துக்கிட்டு பறக்காமல் கூட்டில் தாய் பறவையை ஒட்டியே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு தாய் பறவை தன்னுடைய குட்டி பறவையை கீழே தள்ளி விட்டுடும். அப்படி தள்ளி விடும்போது அந்த பறவை பயந்துக்கிட்டு சிறகை விரித்து பறக்க ஆரம்பித்து அப்படியே பறக்க கற்றுக்கும். அதே போல தான் நீயும். உனக்கு எல்லா திறமையும் இருக்குது, என்ன கொஞ்சம் தயங்குற, பயப்படுற. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் ஒதுக்கி வச்சாலும் சிறகை விரித்து பறந்து வாழ்க்கையை ஜெயிச்சு விடு என் செல்லமே. என் துணை உனக்கு இருக்கும்போது நீ எந்த விதத்திலும் தோற்று போக மாட்டாய்ங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதையும் வேகமாக செய்யாமல் விவேகத்தோடு செய்ய பழகு. வேகங்கிறது நீ எதிர்பார்க்காத முடிவை தரும். விவேகம்தான் நீ எதிர்பார்ப்பதை உனக்கு முடிச்சு கொடுக்கும். விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். பணம் இருந்தால் உன்னை தேடி 1000 பேர் வருவாங்க. ஆனால் நீ உண்மையாக நேர்மையாக இருந்தீன்னா காசு பணம் இல்லாத உன்னை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. அதனால் உண்மையாக நேர்மையாக இருப்பதும் முக்கியம், காசு பணத்தை சம்பாதிச்சு வசதியாக வாழ்வதும் முக்கியம் என்பதை மறந்திடாது.